ஒரு உமன்ஸ் கமிஷனர் ரூம்குள்ள நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை நானோ இல்லை ரங்கராஜோ ஆஃபீஸர்ஸும் பொய் சொல்ல முடியாது. ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம பொய் பேசணும்னா அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கும், நம்ம மாட்டிப்போம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ எஸ், என்னடா என்னோட ஃபேஸில் 1000 வால்ட் பல்பு இந்த மாதிரி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டல்ல இவங்களோட பிரச்சனை ஊருக்கே தெரிஞ்சதுதான். இந்த நிலையில இவங்களோட கேஸ் ஒரு பக்கம் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட குழந்தைய ஏத்துக்கிட்டாரு. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனலா இது எனக்கும் என் மகனுக்கும் கிடைச்ச வெற்றி அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஜாய் கிறிஸ்டல்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது நேற்று மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அஃபீஷியலா ஒரு போஸ்டர் ஷேர் பண்றாரு. அதுல தன்னோட மகனான ராகா ரங்கராஜ் கூட இருக்க மாதிரியான இமேஜை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ மகனோட கொஞ்சம் விளையாடுற மாதிரியான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட மகன் ராகாவுக்கு ஒரு தந்தையா நான் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் கடந்த 6 மாசமா நான் முழு பொறுப்பேற்று பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இனிமே வாழ்நாள் முழுசும் ராகா ரங்கராஜோட நலன், மகிழ்ச்சி மற்றும் எதிர்காலம் இது எல்லாத்துக்கும் நான் தான் முழு பொறுப்பு. அன்போட துணை நிற்பேன். அதிகாரப்பூர்வமாக இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகா ரங்கராஜ் என்னோட மகன் தான், அவனோட ஒட்டுமொத்த பொறுப்பும் நான் தான் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணுறாரு. அதை ஜாய் கிறிஸ்டில்லாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு எமோஷனலாக ஜாய் சில விஷயங்களை பேசுகிறாங்க. பல மாசங்களா நான் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன். கண்ணீர், தூக்கம் இல்லாத இரவுகள், மனவேதனை, ஒரு அம்மாவா என்னால மட்டுமே உணர முடிஞ்ச போராட்டம். வெளியே நான் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள 1000 கண்ணீர் இருந்துச்சு. இன்னைக்கு என் மகன் ராகா ரங்கராஜ் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் பெற்றிருக்கான். மக்கள் செய்திகளை சோசியல் மீடியால ஷேர் மட்டும்தான் பண்றாங்க. ஒரு அம்மா எவ்வளோ வலியோட அழுதா, எவ்வளோ போராடினா அப்படின்றத யாருமே பார்க்கல. இந்த போராட்டம் யார் சரி யார் தப்பு அப்படின்னு நிரூபிக்கல. மகனுக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் மரியாதை அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நான் யாரையும் தோக்கடிக்கிறதுக்காக போராடல. என் மகன் நாளைக்கு நான் யாரு அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போராடினேன். ராகா, உனக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு நான் நிறைவேற்றியிருக்கேன். வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உனக்காக நான் போராடுறதை எப்பவுமே நிறுத்த மாட்டேன். நான் சொன்ன மாதிரி என் வாக்குறுதியை நான் காப்பாத்திட்டேன். இன்னைக்கு நான் செலிப்ரேட் பண்றது இந்த ஒரு போஸ்டுக்காக கிடையாது. என் மகனோட அடையாளம், அவனோட எதிர்காலம், அவனுக்கு கிடைச்ச நிம்மதி தான். என் வாழ்க்கையில் நான் செஞ்ச மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா, என் மகனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்திட்டேன். இத்தனை வழிக்கு அப்புறமா இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு, அன்பு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இப்போ நாங்களும் ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாய் கிறிஸ்டல்லாவோட இந்த போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே ஜாய் அண்ட் மாதம்பட்டிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க.